أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் தோழர்கள் கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமைக்காக இங்கு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்து அவனது ஏவல் விலக்கல்களுக்கு கட்டுப்பட்டு அவனது கோபமும் தண்டனையும் எங்களுக்கு ஏற்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்வோமாக. அந்த தக்வாவின் அடிப்படையில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூழல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பராமரிப்பு என்பது இன்று மிக அதிகமாகவே பேசப்படக்கூடிய தலைப்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கென்று சர்வதேச மட்டத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாட்டிலும் சூழல் பாதுகாப்புக்கு என்று அமைச்சுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு என்று தனியான சட்டங்கள் இயற்றப்பட்டு அந்த சட்டங்கள் மீறப்படும் பொழுது அதற்கான தண்டனைகளும் சட்டங்களிலே உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாம் வாழும் சூழலை தூய்மையானதாக, மாசு அற்றதாக, சீரானதாக வைத்திருப்பதற்கான நிறைய வேலை திட்டங்கள் பல அமைப்புகளினால் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் பரவலாக காணுகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, தற்பொழுது கூட இலங்கையின் அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தூய இலங்கை என்ற ஒரு வேலை திட்டத்தின் கீழ் அதில் முக்கியமான ஒரு பகுதியாக சுற்றுச்சூழலை துப்புரவாக வைத்திருப்பது, அதை சீராக வைத்திருப்பது என்ற விடயத்தில் கவனம் செலுத்தி பல சம்பவங்களும் அதற்கான நிகழ்ச்சிகளும் நடப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, சுற்றுச்சூழல் அல்லது சூழல் என்றால் அது என்ன என்று நாங்கள் பார்த்தால், மனிதனை சூழ இருக்கக்கூடிய எல்லாமே கிட்டத்தட்ட இந்த சூழல் என்பதிலே அடையக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று, நாம் அருந்தக்கூடிய பாவிக்கக்கூடிய நீர், எம்மை சூழ உள்ள இந்த நிலம், இந்த பாதைகள், அதே போன்றுதான் இந்த மரம், செடி கொடிகள், தாவரங்கள். அது மட்டும் அல்ல, எம்மை சூழ வளரக்கூடிய அலைந்து திரியக்கூடிய பிராணிகள், அதில் குறிப்பாக நாம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் என்று பல விடயங்கள் இந்த சூழல் என்பதற்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் எல்லாமே சீராக இருக்க வேண்டும், அது மாசுபடக்கூடாது என்ற விடயத்தில் இன்று நிறைய கவனம் செலுத்தப்பட்டு நிறைய அது பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுவதையும் நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் முன்னால் 1400 வருடங்களுக்கு முன்னாகவே இஸ்லாம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி
இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டல்களையும் எங்களுக்கு அழகாக சொல்லித் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, புனிதமான அல் குர்ஆனிலும் தான் நபிகளாரின் ஹதீஸ்களிலும் தான் நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழல், சுற்றுச்சூழல் என்பது பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகின்றார். இந்த பூமியில் இருப்பவற்றையெல்லாம் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கின்றோம். உங்களுக்கு சூழ இருக்கும் எல்லா அம்சங்களையும், வானத்தையும் பூமியையும், சூரியனையும் சந்திரனையும், கடலையும் இன்னும் மலையையும், இன்னும் எத்தனையோ ஜீவராசிகளையும், தாவரங்களையும், உணவுப் பொருட்களையும் என்று எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்ததாக சொல்லும் அல்லாஹ் இப்படி படைத்து வைத்த அவனுடைய அருளை பற்றி, அவனது கிருபையை பற்றி, அந்த நியமத்தை பற்றி பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்காக அல்லாஹு தஆலா எமக்கு சூழ இருக்கும் பொருட்களை எல்லாம் அல்லது ஜீவராசிகளை எல்லாம் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மனிதன் நடாத்தக்கூடிய, மனிதனுக்கே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றன, எத்தனை மிருகங்கள் இருக்கின்றன. மனிதனுக்காக, அவனது நலவுக்காகவே நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் என்று இயங்குகின்றது. இன்னும் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அதையும் அல்லாஹ் பேசுகின்றார். அது மட்டும் அல்ல, இஸ்லாம் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே, அதை பராமரிக்கும் விடயத்திலே வலியுறுத்தி சொல்வது மட்டும் அல்ல, அதற்கு நன்மை இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றது. அதற்கு மாற்றமாக இந்த சூழலை மாசுபடுத்துவது, சீராக இயங்கும் இதன் நிலைகளை குழப்பி விடுவது, அதை இஸ்லாம் கண்டிக்கின்றது, தடுக்கின்றது. அதற்கு தண்டனை இருப்பதாக இஸ்லாம் எச்சரித்தும் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதனுடைய முக்கியமான அவனுடைய பொறுப்பில் உள்ளதுதான் இபாதத்துல்லா என்ற அல்லாஹுவை வணங்குவது என்பது. இந்த பூமியில் மனிதன் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்று பார்த்தால், அதில் மிகவும் முக்கியமானதாக, முதன்மையானதாக இருப்பது, மனிதன் படைக்கப்பட்டதே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக. இபாதத்துல்லா என்ற அல்லாஹுவை வணங்கும் அந்த பணிக்கு அடுத்ததாக இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதன் செய்ய வேண்டிய இன்னும் ஒன்று என்னவென்றால், இமாரத்துல் அர்தி என்று ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியில் அதை வளப்படுத்தி, அதிலிருந்து பயன் பெற்று, அதை பயனுள்ளதாக மாற்றி, அப்படி பணியாற்றுவதற்கும் வேலை செய்வதற்கும் உங்களை அல்லாஹ் அமைத்திருப்பதாக, வைத்திருப்பதாக சொல்லுகின்றார். எனவே இமாரத்துல் அர்தி என்ற இந்த பூமியில் அல்லாஹ் வைத்திருக்கும் வளங்களை வெளிக்கொண்டு வருவது, அதிலிருக்கும் வளங்களையும் நலன்களையும் பராமரிப்பது, அதை சீராக வைத்துக் கொண்டிருப்பது என்பதெல்லாம் மனிதனுக்குரிய பணிகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் நினைப்பது போன்று அல்ல. எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த படைப்புகள் இருக்கின்றனவே, ஜீவராசிகள் என்று சிலதை சொல்லுவோம். இன்னும் சிலது இருக்கின்றன, கல்லும் மண்ணும் அல்லது புல்லும் செடி கொடிகளும் என்று, இன்னும் சிறியதிலிருந்து பெரிய வரைக்கும் உயிரற்ற பொருள்கள் என்று நாங்கள் சொல்லுவோமே. எம்மை சூழவிருக்கும் இந்த எல்லா பொருள்களுமே, உயிருள்ள உயிரற்ற எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கின்றன. அல்லாஹ் அந்த உண்மையை குர்ஆனில் சொல்லுகின்றான். அந்த அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய அந்த பொருட்களிலிருந்து, அந்த படைப்புகளிலிருந்து நாம் பொதுவாகவே பயன் பெறுகின்றோம். நாம் எமது வாழ்க்கை ஆரோக்கியமாக சீராக நடப்பதற்கு அவைகளின் பங்கும் இருக்கின்றது, அவைகளின் உதவியும் இருக்கின்றது. எனவே எமது சுற்றுச்சூழலில் இருப்பவைகள் மூலமாக நாம் பயனடைகின்றோம் என்றிருந்தால், நாம் அதற்கு கைமாறாக கிட்டத்தட்ட அது சீராக இயங்குவதற்கு எமது பணியை நாங்கள் சரியாக செய்ய வேண்டி இருக்கின்றது. நாம் நினைப்பது போலல்ல, சின்ன சின்ன புராணிகளிலிருந்து சின்ன சின்ன ஜீவராசிகள் கூட ஏதோ ஒரு விதத்திலே எமக்கு அது பயனளிக்கின்றது. நாம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில வஸ்துக்கள் இருக்கின்றன,
அது அசுத்தமானதாக இருந்தாலும் கூட அது பூமியில் இருப்பதில் ஏதோ ஒரு பயன் எங்களுக்கு இருக்கின்றது. எல்லாமே ஒவ்வொரு சமூகங்கள் தான். அதனால் தானே நபி அவர்கள் சொன்னார்கள், நாய் இனத்தை நான் அழித்திருப்பேன், அதுவும் ஒரு சமூகம், அந்த சமூகம் அழிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எம்மை சூழ இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசடைவதன் மூலமாக நிறைய ஆபத்துகள் எங்களுக்கு பகிர்கின்றன. நாம் பொதுவாகவே பார்க்கின்றோமே, அசுத்தமான நீர்கள் கண்ட இடங்களில் தேங்கி இருப்பதனால் நெலும்புகள் உருவாகின்றன. அதிலே டெங்கு போன்ற நோய்களுக்கான டெங்கு நுளம்புகள் உருவாகின்றன. சில பொழுது மலேரியா போன்ற நோய்கள் பரவுவது, அதனால் நிறைய உயிர்கள் பலியாகுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையில் பரவிய கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருக்கின்ற சிக்கன்குன்னியா என்ற காய்ச்சலுக்கு கூட ஒரு விதத்தில் டெங்கு நுளம்புகள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சூழல் மாசடைவதன் மூலமாக இந்த ஓரிரு நோய்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஆபத்துகள் கெடுதிகள் மனிதனுக்கு வருகின்றது. நாம் சுவாசிக்கும் காற்று அது மாசடைவதனால் எத்தனையோ வழியில் எங்களுக்கு நோய்கள் தொற்றுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சூழல் மாசடையும் பொழுது, அது சீரான அமைப்பில் இல்லாமல் போகும் பொழுது அதன் பாதிப்புகள் எமக்குத்தான். அது நோய் விஷயத்தில் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் என்று இன்னும் எத்தனையோ விஷயங்களில் அது பாதிப்புகளை கொண்டு வருகின்றது. இஸ்லாம் இது சம்பந்தமாக எங்களுக்கு சொன்ன அழகான வழிகாட்டல்கள் பலது இருக்கின்றன. நாம் பாவிக்கும் இந்த நீர் இருக்கின்றதே, தண்ணீர் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆச்சரியமான அருள். எல்லாமே இந்த நீருடன் சம்பந்தப்படுகின்றது. எமது வாழ்க்கையில் நிறைய அம்சங்கள் இந்த நீரை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. நாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நீர்த்தன்மையுள்ள பொருளிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எமது உடம்பில் கூட நிறைய இருப்பது நீர்த்தன்மை தான். தண்ணீருக்கும் எங்களுக்கும், நீருக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீரை சேமிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், சிக்கனமாக பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அது அழுக்கப்படாமல், அது மாசடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் மிக கவனமாக அறிவுறுத்தல்களை சொல்லி இருக்கின்றது. மதிப்புக்குரியவர்களே, இந்த சுற்றுச்சூழல் விடயத்திலே நாம் கவனம் செலுத்துவதற்கு விரிவாக ஒவ்வொன்றாக இஸ்லாம் பல விஷயங்களை சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் பொதுவாக ஒன்றை சொல்லுகின்றான், வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. இந்த பூமி அது சீராக்கப்பட்டதன் பின்னால் அதிலே நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஃபசாது என்றால் குழப்பம் என்ற அர்த்தம். நாம் பெரும்பாலும் நினைத்திருப்பதே, சில பேரை சொல்லுவோமே பெரிய பசாதுக்காரர்கள் என்று, குடும்பங்களை பிரித்து வைக்கக்கூடிய அல்லது அநியாயமாக அடுத்தவர்களின் காணியை பறிக்கக்கூடிய இந்த விடயங்கள் மாத்திரம்தான் ஃபசாத் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஃபசாது என்பது சகோதரர்களே, எதுவெல்லாம் இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்க்கை சீராக அமைவதற்கு மாற்றமாக, அதற்கு எதிராக, அதை சீரற்றதாக ஆக்குவதற்கான பணிகள் அல்லது வேலைகள், செயல்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ அவை எல்லாமே ஒரு விதத்தில் இந்த பூமியை, எமது வாழ்க்கையை, எம்மை குழப்புவதில் நின்றும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது போக அல்லாஹ் நபி அவர்கள் எமக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். தண்ணீர் விஷயத்தில் நபி சொன்னார்களே, லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇர் ராகிதில்லதி லா யஜ்ரி சும்ம யக்தஸிலு ஃபீஹி. ஓடாமல் தேங்கி இருக்கும் நீரிலே உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த அவர் சிறுநீர் கழித்ததன் பின்னால் அதில் அவர் குளிக்க வேண்டிய நிலைமை வரலாம் என்று நீரை சுத்தமாக வைத்திருப்பதை பற்றி நபிகளார் சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எமது வீடுகளை கட்டும் பொழுது அல்லது வேற ஏதாவது பணிகளை செய்யும் பொழுது எத்தனை கட்டங்களில் நாம் நீருடைய தூய்மையை பேணாமல் அது மாசுபடும் விதத்தில் நடந்து கொள்ளுவோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எமது ஊர்களிலே கிணறுகள் அருகி போயிருக்கின்றன. கிணற்று நீர் கிடைப்பது அரிதாக இருக்கின்றது. காரணம் மக்கள் பெருக்கம், அதிகமான கட்டடங்கள் அமைக்கப்படுகின்றது. அதிலும் எஞ்சியிருக்கும் ஓரிரு கிணறுகளையாவது நாங்கள் பாதுகாக்க தவறிவிடுகின்றோம்.
பாதுகாக்க முடியுமா இருந்தாலும் அதில் கவனம் செலுத்தாமல் இருந்து விடுகின்றோம். எமது வீடுகளை நாங்கள் கட்டும் பொழுது அதன் கழிவறையுடைய அசுத்த நீர்களுக்கான அதற்கான ஏற்பாடுகளை செய்து குழிகளை அமைக்கும் பொழுது அதற்கு மிக நெருக்கமாக இருக்கும் கிணறுகளுக்கு பாதிப்பு வருமே என்பதை பற்றி பெரும்பாலும் அலட்டிக் கொள்ளாமல் இருக்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, நீர் என்ற இந்த அருளை முடியுமான அளவுக்கு நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் அல்ல, நபிகளார் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். பாதைகளிலே அல்லது மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய, அவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பூங்காக்கள் போன்ற இடங்களிலே அல்லது இது போன்ற இடத்தில் கடல் கரையோர பகுதியில் மக்கள் ஓய்வாக அவர்கள் கலந்திருந்து அவர்கள் கூடியிருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அது போன்ற இடங்களிலே அந்த இடங்களின் துப்புரவை, அந்த இடங்களின் தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் அழகாக வலியுறுத்தி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் நாயினைனி, சாபத்தையும் மக்களுடைய பதுவாவையும் கொண்டு வரக்கூடிய 2 விடயங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், அதை பயந்து அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வமல்லாயினானி, பதுவாவை ஏற்படுத்தக்கூடிய, சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 2 என்ன என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லது யதஹல்லா ஃபீ தரீகின் நாஸி அவ் ஃபீ தில்லிஹிம், மக்கள் நடமாடக்கூடிய பாதையிலே அல்லது மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய இடங்களிலே மலசலம் கழிப்பவன் இருக்கின்றானே அவன் தான் என்று சொன்னார்கள். அந்த 2 இடங்களையும் அப்படி அசுத்தப்படுத்துவதன் மூலமாக அங்கு வருபவர்கள் யார் இந்த வேலையை செய்தார் நாசமா போகட்டும் என்பதை போன்று அவனுக்கு பதுவா செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் அதை அன்றைக்கே சொல்லி இருக்கின்றார்கள். பூங்காவனங்கள் போன்ற அல்லது வைத்தியசாலைகள் போன்ற அல்லது மக்கள் ஓய்வாக இருக்கக்கூடிய மரங்களின் நிழல் போன்ற இடங்கள் அல்லது கடற்கரை ஓரங்கள் என்று எத்தனை இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களிலே அசுத்தம் பண்ணக்கூடாது, அடுத்தவர்களுக்கு அங்கு வருபவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று அன்றைக்கே நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு எமது நிலைமை என்ன தெரியுமா? ஏதாவது அப்படி ஒரு பொது இடத்துக்கு நாங்கள் போனால் நாம் செல்வதற்கு முன்னால் அது துப்புரவாக இருந்திருக்கும். நாம் அங்கு இருந்து விட்டு கதைத்துக் கொண்டிருந்து விட்டு குடித்து விட்டு அல்லது சாப்பிட்டு விட்டு நாம் அந்த இடத்தை விட்டு வந்ததன் பின்னால் முன்பு இருந்ததை விட அலங்கோலமாக, முன்பு நாம் போவதற்கு முன்னால் இருந்ததை விட அது அசுத்தமாக வைத்துவிட்டு வரும் பழக்கம் பலருக்கு இருக்கின்றது. பொது இடங்களிலே நிறைய ஏற்பாடுகள் இருக்கின்றன. சாப்பிட்டால் அது சாப்பிட்டதன் பின்னால் அந்த கழிவுகளை, எஞ்சிய பொருட்களை அல்லது அந்த பேப்பர்கள் போன்றவற்றை எங்கே இட வேண்டும், எங்கே அதை போட வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தல்களும் ஏற்பாடுகளும் இருந்தாலும் கூட ஏனோ தானோ என்ற கவனமில்லாமல் நாங்கள் நடந்து கொள்வது எம்மில் பலருடைய பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பாதை இருக்கின்றது, மக்கள் நடமாடக்கூடிய பாதைகள், அது முக்கியமான இடங்கள், அது எல்லோருக்குமான பொதுவான இடம்தான். என்னில் சில பேரை பார்த்தால் ஏதோ அவருடைய சொந்த சொத்தை போன்று, அவரது காணியை போன்று நினைத்த விதத்தில் அதில் நடந்து கொண்டிருப்பவர்களை பார்க்கின்றோம். எனக்கு மாத்திரம் உள்ளது என்பதை போன்று நடக்க முடியாது. அதில் மற்றவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. மற்றவர்களின் நலனையும் பேண வேண்டும். நடமாடும் மக்களுடைய இந்த பாதைகள் இருக்கின்றனவே, அந்த பாதைகளில் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும். அந்த பாதைகளை துப்புரவாகவும் சீராகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அன்றைக்கே இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. பாதைகளிலே ஏதாவது அழுக்குகள் அல்லது அதிலே போவோர் வருவோருக்கு இடைஞ்சலாக ஏதாவது இருந்தால் அதை நாம் அகற்றுவது இருக்கின்றது. நாம அதை எடுத்து ஓரத்தில் போட்டுவிட்டு போவது, நாம அதை அகற்றுவது இருக்கின்றது. அது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் மட்டுமல்ல, ஈமானின் ஒரு பகுதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஈமான் என்பது 72 கிளைகளை கொண்ட ஒரு பெரிய விருட்சம், ஒரு பெரிய மரம். அந்த கிளைகளிலே ஆக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அந்த கிளைகளிலே மிகவும் கீழே இருக்கக்கூடிய கிளை என்ன தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனி தரீகி, பாதையிலே மக்களுக்கு இடைஞ்சலையும் மக்களுக்கு நோவினையும் தரக்கூடிய அம்சங்கள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துவது இருக்கின்றதே, அது ஈமானின் ஒரு கிளை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் அல்ல, நாம் போகும் பொழுது
பாதையிலே ஏதாவது அசுத்தங்களோ அல்லது இடையூறான ஒரு கல்லோ அல்லது மரக்கிளைகளோ விழுந்திருந்தால் நாம் அதை எடுத்து அகற்றுவது சதகா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி சொன்னார்கள், சதகா, பாதையிலிருந்து மக்களுக்கு நோவினை செய்யும் அம்சங்களை நீ அப்புறப்படுத்துவது அகற்றுவது என்பது தர்மம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி தரீகி இஸ் வஜத ஹுஸ்ன ஷௌகின் ஃபஅഖரஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. நபி அவர்கள் சொன்னார்கள், முக்காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் பாதையில் செல்லும் பொழுது அந்த மனிதன் அந்த நடந்து சென்ற அந்த பாதையிலே முட்கள் நிறைந்த ஒரு மரக்கிளையை கண்டான். உடனே அதை எடுத்து அப்புறப்படுத்தி நீக்கிவிட்டு சென்றான். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு நன்றிக்காக அவனது பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று என்ன நிலை? பாதையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்துவது என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, நாமாவே பாதைகளை நாங்கள் அசுத்தப்படுத்துகின்றோம். பாதையிலே குப்பை கூலங்களை கண்டபடி வீசுபவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? நிறைய நடக்கின்றது. பாதையில் இருக்கும் அசுத்தங்களை நாம் அப்புறப்படுத்துவது என்பது ஒருபுறம் இருக்க, நாமவே பாதையில் இடையூறுகளையும் அசுத்தங்களையும் கொண்டு போய் போட்டு விடுகின்றோம். மதிப்புக்குரியவர்களே, குப்பை கூலங்களை கண்டபடி வீசுவது, அதற்கு என்ற நகர சபை இருக்கின்றது. அதனுடைய ஏற்பாடுகள், திட்டங்கள், செயல் திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு என்ற பணியாளர்கள் வருவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பது மிக மிக குறைவு. குப்பைகளை கண்டபடி கொண்டு வந்து பாதையிலே போட்டு விடுவார்கள். அந்த குப்பைகளை நாய்களும் கண்டதைகளும் அப்படியே சீரழித்து அதன் மூலமாக நாட்டமும் இன்னும் எத்தனையோ சுகாதார கேடுகளும் வருகின்றன. அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. ஒரு வெற்று காணி மாத்திரம் இருந்து விட்டால், பாதையோரத்திலே யாராவது ஒருவருடைய காணி, அந்த காணி வெற்று காணியாக இருந்து விட்டால் யாரும் பார்க்கின்றார்களா என்று 4 பக்கம் பார்த்துவிட்டு அந்த பல மனிதர்கள் தனது வீட்டின் குப்பைகளை கொண்டு கண்டபடி அங்கே போட்டுவிட்டு செல்லுவார்கள். துப்புரவாக இருந்த அந்த காணி துண்டு சில நாட்கள் செல்லும் பொழுது குப்பை மேடாக மாறுவதை பார்க்கின்றோம். அடுத்தவனுடையதே, நான் இப்படி செய்யக்கூடாது என்பதெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, குப்பை என்பது உண்மையிலே இன்றைக்கு ஒரு பிரச்சனை தான். வீடுகளிலே சேரக்கூடிய குப்பைகளை அகற்றுவது என்பது பொறுப்பான ஒரு விடயம் தான். ஆனால் அதிலே நாம் எமது பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதற்காக வரக்கூடிய சுத்தகரிப்பு ஊழியர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ கண்டபடி நாங்கள் எமது வீடு துப்புரவாக இருந்தால் போதும், அந்த குப்பை எங்கு போனாலும் பரவாயில்லை என்பதை போன்று இருக்கவே கூடாது. வீட்டின் கழிவறைகளிலிருந்து வெளியாகக்கூடிய அழுக்கு நீர்களை அப்புறப்படுத்துவதிலே அதற்கான முறைப்படி நாங்கள் நடக்க வேண்டும். இன்று எங்களில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? வீடுகளை கட்டும் பொழுது அங்க இருக்கும் கழிவறைகளின் அசுத்த நீர்களுக்கு அதற்கு என்ற வேறாக ஒரு குழியை அமைத்து அதற்கு என்ற ஏற்பாடுகளை பண்ணாமல் கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பாதையின் அருகில் ஓடக்கூடிய அந்த கான்களுக்கு, வடிகான்களுக்கு அப்படியே திருப்பி விடுகின்றார்கள். அது நாற்றம் அடிக்குமே, பல பேர் அதிலே துன்புறுவார்களே என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காதவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாம் சொல்லி தந்த நல்ல வழிகாட்டல்கள் அல்ல, ஒரு நல்ல மோமினின் பண்பும் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில விடயங்களிலே சில பொதுவான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, அஹிப்பலி அஹைக்க மா துஹிப்புலி நஃப்ஸிக, நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை உனது அடுத்த சகோதரனுக்கும் விரும்பு என்று சொன்னார்கள். எனது வீடு, எனது வளவு துப்புரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் என்றிருந்தால் அடுத்தவனின் காணியும் தான், அடுத்தவர் நடமாடும் பொதுவான பாதைகளும் தான், அதுவும் துப்புரவாக இருக்க வேண்டுமே. அதை நாங்கள் மாசுபடுத்துவது கூடாது என்பது விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். லா தரர் வலா திரா என்ற சில பொது விதிகளை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. நாமவே ஆரம்பித்து யாருக்காவது கெடுதி செய்யக்கூடாது. நாமவே ஆரம்பித்து யாருக்காவது கெடுதி செய்யக்கூடாது. வளாத்திரார், அதே போன்று யாராவது கெடுதி செய்தாலோ முடியுமான அளவுக்கு அதுக்கு பதிலாக நாம் கெடுதி செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த பொது உபதேசங்களை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே,
எமது சுற்றுச்சூழலுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான ஒன்றுதான் தாவரங்கள், மரங்கள், இந்த செடி கொடிகள். இன்றைக்கு நிறைய மக்கள் பெருக்கம், நெருக்கமான வீடுகளையும் கட்டடங்களையும் அமைக்க வேண்டிய தேவைகள் இருப்பதெல்லாம் உண்மைதான். இந்த நேரங்களில் அந்த கட்டடம் அமைக்கும் இடத்திலே இருக்கக்கூடிய சில மரங்களை அதை தவிர்க்கவே முடியாது, வெட்டவே வேண்டும் என்றிருந்தால் வெட்டுவது வேறு, அது வேறு. மற்றபடி நாம் இன்றைக்கு பாதுகாக்க முடியுமான மரத்தை கூட, பயிர் செய்ய முடியுமான நிலத்தை கூட கண்டபடி வீணாக்கி விடக்கூடிய நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, மரங்கள், செடி கொடிகள் இருக்கின்றனவே, நாம் நினைக்கின்றோம் மரம் வெறுமனே பழம் தருவதற்கு மாத்திரம்தான் என்று. இந்த மரங்கள், செடி கொடிகளினால் அந்நெமக்கு நிழலும் அல்லது பழமும் மாத்திரமல்ல, நாம் சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருப்பதற்கு இன்னும் எத்தனையோ விடயங்களுக்கு இவைகள் காரணமாக இருக்கின்றது. இன்று பூமியிலே மக்கள் மத்தியிலே மக்களுக்கு பரவக்கூடிய பல நோய்களுக்கு காடுகள் அழிக்கப்படுவது முக்கியமான ஒரு காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. காடுகளை எல்லாம் ஒரு பக்கம் வீழ்ப்போமே, எமது தோட்டத்திலே, எமது முற்றத்திலே முடியுமான அளவுக்கு பாதுகாக்க இருக்கும் மரங்களையாவது நாங்கள் பாதுகாக்க வேண்டும். முடியுமான அளவுக்கு நாங்கள் பயிர் செய்கைகளை செய்ய வேண்டும். சின்ன ஒரு இடத்தில் கூட ஏதாவது ஒரு செடியை நாட்டி, ஏதாவது ஒரு விதையை நாங்கள் அங்கு இட்டு அதன் மூலம் பயன் அடையலாம். நாம் சோம்பேறித்தனமாக அல்லது பல சந்தர்ப்பங்களிலே வீடு முற்றங்களையும் வீடுகளையும் அமைக்கும் பொழுது அலங்காரத்துக்கும் அழகுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றமே தவிர ஆரோக்கியத்துக்கு நாங்கள் பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஒரு மரத்தை நட்டுவதற்குள்ள இடம் இருந்தாலும் அதில் நட்டி அதை கஷ்டப்பட்டு பராமரிப்பதிலே எங்களுக்கு அக்கறை கிடையாது. சோம்பேறித்தனம், அதில் எங்களுக்கு அக்கறை கிடையாது. அதற்கெல்லாம் சேர்த்து பிளாஸ்டிக்கிலே உருவாக்கப்பட்ட மரங்களை வைத்து அழகு பார்க்கின்றோம். இதுதான் எமது நிலை. மாற்று மத சகோதரர்களின் வீடுகளுக்கும் வளவுகளுக்கும் போய் பாருங்கள். இன்றைக்கு கூட அவர்கள் ஒரு சின்ன இடம் வீட்டு முற்றத்தில் இருந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு பொருளை நட்டுகிறார்கள், அதிலிருந்து பயனடைய பார்க்கின்றார்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் தான் இதில் கவனம் இல்லாமல் இருக்கின்றார்கள். நினைத்தால் சாதிக்கலாம். எமது முற்றத்திலும் இடங்கள் இருக்கின்றன. மொட்டை மாடியில் கூட சில பயிர்களையும் சில மரங்களையும் வளர்க்கலாம். சரியான திட்டத்தில் சரியான ஆலோசனைகளை பெற்று அதை செய்யலாம். செய்பவர்கள் செய்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மரங்களை நடுவது எந்த அளவுக்கு இஸ்லாம் இன்றைக்கு மர நடுகை என்ற செயல் திட்டங்களை அரசாங்கம் கவனமெடுத்து அமுல்படுத்துவதை பார்க்கின்றோம். இத்தனை மரங்களை நடுங்கள், பயிர் செய்யுங்கள் என்றெல்லாம் உற்சாகப்படுத்துகின்றது. இஸ்லாம் அன்றைக்கே சொல்லி இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் எவரி சுகர்சன் أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة. யாராவது ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டினால் அல்லது ஒரு பயிரை செய்தால் அந்த மரத்தின் மூலம், அந்த பயிரின் மூலம் ஏதோ ஒரு பறவை அல்லது யாராவது ஒரு மனிதன் அல்லது ஏதாவது ஒரு மிருகம் சாப்பிட்டால் அதன் மூலம் அவனுக்கு அது சதகாவாக அமையும் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரியவர்களே, நாம் ஒரு மரத்தை நட்டி அதிலிருந்து ஒரு பறவை பயனடைந்தாலும் கூட எமது மரணத்துக்கு பின்னாலும் கூட அதன் மூலம் சதகா வரும் என்பதை நபி அவர்கள் அன்றைக்கே சொன்னார்கள். எந்த அளவுக்கு மரங்களை நடுவது, பயிர்களை நாங்கள் விதைப்பது என்பதில் முக்கியம் என்றால் நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா காமத்தி ஸாஅத்து வஃபீ யதி அஹதிக்கும் ஃபஸீலத்துன் ஃபஇன் இஸ்ததாஅ அல்லா யகூம ஹத்தா யவரிஸஹா ஃபல்யஃஅல். ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு சிறிய மரக்கண்டு இருக்கின்றது. அதை நட்டுவதற்காக நிலத்திலே குந்தி விட்டான், இருந்து விட்டான். ஆனால் மறுமை வந்து விடுகின்றது. மறுமையின் அமர்க்கலங்கள் துவங்குகின்றன. கையிலே அந்த வைத்திருந்த அந்த கன்றை நபி அவர்கள் சொன்னார்கள், அதை முடியும் என்றால் அவன் எழும்புவதற்கு முன்னால் அந்த இடத்திலிருந்து அதை நட்டுவிட்டு எழும்பட்டும் என்று சொன்னார்கள். மறுமையே வரப்போகின்றது என்று தெரிந்தாலும் இதற்கு பின்னால் யார் பெயரடைவார்கள் என்பதை எல்லாம் பார்க்க தேவையில்லை. கையில் இருக்கும் மரக்கன்றை நட்டுவிடு என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அழகான முறையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சம்பந்தமாக நிறைய எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டல்களையும் அதனுடைய முக்கியத்துவங்களையும் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரியவர்களே, நாம் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக எமது சுற்றுச்சூழல் விடயத்திலே இருக்கும் இன்னும் ஒன்றுதான் எம்மை சுற்றி வாழக்கூடிய மிருகங்கள்
அதில் கால்நடைகள், ஆடு மாடுகள் போன்றவை மட்டுமல்ல, குறிப்பாக நாம் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள், பூனைகளை வளர்க்கின்றோம், அல்லது நீர் தொட்டிகளிலே கலர் மீன்களை, வர்ண மீன்களை வளர்க்கின்றோம், அல்லது குருவிகளை வளர்க்கின்றோம். இப்படி வளர்க்கக்கூடிய எமது செல்ல பிராணிகள் போன்ற விடயத்தில், மிருகங்கள் விடயத்தில் வாய் பேச முடியாததாக இருந்தாலும் அது விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் வளர்க்கும் பூனை வெறுமனே நாங்கள் கொஞ்சுவதற்கு அல்லது அழகு பார்ப்பதற்காக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அதை சரியாக பராமரிக்க வேண்டும். மீன் தொட்டிகளிலே மீனை வளர்க்கக்கூடிய நாங்கள் அந்த மீனுக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும். ஏதோ ரசித்து விட்டு, ஏதோ அதை பார்த்து ஆனந்தமாக இருந்துவிட்டு கண்டபடி விட்டுவிடக் கூடாது. சில பேர் இருக்கின்றார்கள், வளர்க்கும் செல்ல பிராணிகளை பற்றிய இந்த அக்கறையும் இல்லாமல் நாள் கணக்காக வீடுகளை மூடிவிட்டு விடுமுறைகளிலே வெளியே செல்லக்கூடிய பல பேர் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒருவன் நரகத்துக்கே போய்விட்டால், நரகவாதியாக ஆகிவிட்டால் செய்த பாவம் என்ன தெரியுமா? பெரிய வஞ்சமா பாதகம் அல்ல. ஒரு பூனையை அவள் வளர்த்தாள், அந்த பூனையை அடைத்து வைத்து வளர்த்தாள். அடைத்து வைத்த பூனைக்கு அவள் உணவு கொடுக்கவும் இல்லை, அல்லது அது வெளியே போய் சாப்பிட்டு தேடி சாப்பிடட்டும் என்று அதை திறந்து விடவும் இல்லை. அப்படியே அந்த பூனை இறந்து விட்டது. அதனால் அவள் நரகவாதியாக மாறினாள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்களே, ஒரு நாய் தாகத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு கஷ்டப்பட்டு கிணற்றிலே இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்ததனால் அந்த மனிதன் சுவர்க்கவாதியாக மாறிய செய்தியை நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் வளர்க்கும் ஆடு மாடுகள், கோழிகள் போன்றவைகள் மட்டுமல்ல, அதிலே நாங்கள் வளர்த்து பயனடைவது மட்டும் அல்ல, அதை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். குறிப்பாக செல்ல பிராணிகள், அதிலும் இன்று நிறைய எமது மக்களுடைய வீடுகளிலே நாங்கள் பார்க்கலாம், மீன்களை அழகு பார்ப்பதற்காக வளர்க்கின்றார்கள். அதே போன்று பறவைகளை அழகு பார்ப்பதற்காக கூண்டுகளை அமைத்து வளர்க்கின்றார்கள். அடிப்படையில் இதற்கு அனுமதி இருக்கின்றதுதான், அடிப்படையில் அனுமதி இருக்கின்றதுதான். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் அந்த மீன்களுக்குரிய உலகம் அதனுடைய ஆறுகளும் அதனுடைய கடல்களும் தான். அதற்கு ஆனந்தம் அங்குதான். என்னதான் சில காலங்கள் அங்கே ஆனந்தமாக நீந்தி திரிந்துவிட்டு ஒரு பெரிய மீனுக்கு இரையாகுவதா இருந்தாலும் கூட அதனுடைய உலகத்தில் இருக்கத்தான் அது விரும்பும். பறவைகளாய் இருந்தாலும் காடுகள் தான் அதனுடைய உலகம். அதை நாங்கள் எடுத்து வளர்ப்பதை விட சும்மா இருப்பது நல்லது என்று ஒரு விதத்தில் நினைக்கின்றது. ஆனால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது, விலை அல்ல, அனுமதி இருக்கின்றது. ஆனால் அந்த அனுமதி எப்படி தெரியுமா? நாங்கள் வளர்ப்பதாக இருந்தால் அதை நாங்கள் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும், அதை சரியான முறையிலே கவனிக்க வேண்டும். இதில் இன்னும் ஒரு விடயத்தையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். செல்ல பிராணிகளை வளர்ப்பது என்பதிலே இன்று பண வசதி உள்ள பல பேரிடத்திலே இப்படி ஒரு பழக்கம் இருக்கின்றது. இத்தனை ஆயிரம் பெறுமதியான பூனையை வாங்கினேன், இத்தனை லட்சத்துக்கு நான் நெட்டிலே வாங்கினேன், இதோ பாருங்கள் என்று ஆடம்பரத்துக்கு பல லட்சங்களை பல ஆயிரங்களை செலவழித்து பூனைகளை வாங்குவதும், அதே போன்று லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மீன் தொட்டிகளை அமைத்து மீன்களை வளர்ப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடிப்படையில் பூனைகளை விலை கொடுத்து வாங்க முடியுமா என்பதிலே கேள்வி இருக்கின்றது, அதில் விவரமும் இருக்கின்றது. இதில் ஒன்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னதான் பொதுவாக கூடும் என்றிருந்தாலும் கூட இதற்காக இத்தனை லட்சங்களை இத்தனை ஆயிரங்களை செலவழிக்க வேண்டுமா என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி ஊருக்கு பெருமைக்காக பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் இந்த பிராணிகளை வளர்ப்பதற்கு நாங்கள் பாவிப்பதை விட எத்தனை பேர் அதற்கு தேவையுள்ளவர்களாக இருப்பார்கள்? வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிக்கு கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கு செலவழிக்கின்றார்கள். அடுத்த வீட்டிலே அடுத்த நேரத்துக்கு உணவில்லாத ஒரு ஏழை இருப்பார், தனது நோய்க்கு மருந்து வாங்க முடியாத ஒரு இருப்பார். அந்த உள்ள விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சுற்றுச்சூழல் என்ற அதை பராமரிப்பது, அதை பாதுகாப்பது, அதை சீராக வைத்து மாசுபடாமல் எமது பணியை நாங்கள் தனித்தனியே உணர்ந்து எமது பங்கை நாங்கள் செய்வது என்பதை விளங்கி நாம் செயல்படுவோமாக. வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف المرسلين
وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த தினங்களிலே எமது இலங்கை நாட்டில் பல பகுதிகளிலும் சீரற்ற காலநிலை காரணமாக நிறைய மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிறைய அசௌகரியங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பல பகுதிகளிலே ஆளாகி இருக்கின்றார்கள். மண் சரிவுகள் என்றும் வெள்ளப்பெருக்குகள் என்றும் இப்படி பல விஷயங்களால் மக்கள் பாதிப்படைந்து கஷ்டப்படுவது எமக்கு தெரியும் தான். மதிப்புக்குரியவர்களே, இந்த மாதிரி கட்டங்களில் இப்படி அனர்த்தங்கள் நடக்கும் பொழுது நாம் எப்படி அதிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் பாதிக்கப்பட்டவர்கள் விடயத்திலே எமது பொறுப்புகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் முன்னால் இது போன்ற கடுமையான மழை அல்லது பெரிய காற்று இவைகள் போன்றதன் காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது சில பேர் சொல்லுவார்கள், இன்றைக்கு பொதுவாக இயற்கையின் சீற்றம் என்று சொல்லுவார்கள். எமது பங்கு இல்லாமல் அது நடக்கின்றது என்பதனால் இயற்கை என்று ஒரு விதத்தில் சொல்ல முடியும் என்றிருந்தாலும் கூட ஒரு மூமினை பொறுத்தவரையில் தானாக உலகத்தில் ஒன்றுமே நடப்பது கிடையாது. எல்லாமே அல்லாஹுவின் ஏற்பாடுதான், அல்லாஹுவின் நியதிப்படி அவனது ஏற்பாடுபடிதான் நடக்கின்றதே தவிர இந்த காற்றும் மழையோ அல்லது நட்சத்திரங்களோ அவை நினைத்த விதத்திலே நலவு செய்யவோ கெடுதி செய்யவோ முடியாது. அல்லாஹுவின் ஏற்பாடு, அதில் அல்லாஹ் எதை வைத்திருக்கின்றான் என்பது எமக்கு தெரியாது. அதிலே அல்லாஹ் சில பேரை சோதிக்கலாம், சில பேரை தண்டிக்கலாம், சில பொழுது அருளின் பெருமதியை விளங்குவதற்கல்லாஹ் செய்யலாம். எப்படியோ இந்த நேரங்களிலே நாம் எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூமின் என்ற அமைப்பிலே இந்த நேரத்தில் நடந்து கொள்வதற்கான வழிகளை நபி அவர்கள் காட்டி இருக்கின்றார்கள். தொடர்ந்து மழை அல்லது கடுமையான மழை வந்தால் துவா கேட்கும்படி சொல்லி இருக்கின்றார்கள். துவாவையே சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம அவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அல துராபி வல் ஆக்காமி என்ற துவாக்களை சொல்லி இருக்கின்றார்கள். எமக்கு சூழ இந்த மழையை பொழிய வைப்பாயாக. அதாவது பயிர் நிலங்கள் மலைகள் போன்ற இடங்களுக்கு அந்த மழையை பொழிய வைப்பாயாக. என் மீது பொழிய வைக்காமல் எமது இடங்களிலே அதை பொழிய வைக்காமல் இருந்து விடுவாயாக என்ற கருத்துப்பட துவாவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். கடுமையான காற்று வீசும் பொழுது நபி அவர்கள் துவாவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். اللهم إنا نسألك خيرها وخير ما فيها وخير ما أرسلت به ونعوذ بك من شرها وشر ما فيها وشر ما أرسلت به என்று சொன்னார்கள். இதில் நலவுகள் இருந்தால் அந்த நலவை கேட்கின்றோம், அதில் கெடுதிகள் இருந்தால் அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்ற துவாவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அனர்த்தங்கள் ஏற்படுவது பொதுவாகத்தான். ஆனால் சில பொழுது நாமே அதற்கு காரணமாக விடுவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பதில் இதுவும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்றுதான். எமது ஊர்களிலே இது இந்த முறை அல்ல அல்லது இப்பொழுது அல்ல இப்படி மழை பெய்வது, மழைகள் கடுமையாக பெய்வதும் காற்றடிப்பதும் இடைக்கிடையில் முந்தைய காலத்தில் இருந்தே நடப்பதுதான். ஆனால் 20-30 வருடங்களுக்கு முன்னால் மழை பெய்தால் எமது ஊர்களிலே மக்கள் வாழும் பகுதிகளிலே இந்த அளவுக்கு நீர் வந்து இந்த அளவுக்கு சேருவது கிடையாது, வெள்ளம் ஏற்படுவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஒரு அளவான மழை பெய்து விட்டாலும் கூட ஊரே நீரில் மூழ்கக்கூடிய நிலைமை வருகின்றது. இதற்கான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வீடுகளை கட்டும் பொழுது, கட்டடங்களை அமைக்கும் பொழுது வடிகான்கள் பேணப்படுவது கிடையாது. மழை வந்தால் நீர்கள் செல்வதற்கான வழிகளை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது. எப்படியாவது நான் கட்டிவிட்டால் சரி என்ற மனப்போக்கிலே சுயநலமாக நாங்கள் கட்டடங்களை அமைக்கின்றோம். நீர் வடிந்தோடுவதற்கான வழிகள் என்ன? அதற்கான வழிகளை பேண வேண்டுமே. நகர சபையிலும் அரசாங்கத்திலும் அதற்கான சட்டங்கள் இருக்கின்றனவே, அவைகளை நாங்கள் பேணினால் எமக்கும் மற்றவர்களுக்கும் நலன் என்பதை நாங்கள் புரியாமல் இருக்கின்றோம். முன்பு ஏற்படுவதை விட அதிகமான மண் சரிவுகள் பெரும்பாலும் கட்டடங்கள் அமைக்கப்படுவதற்காக போன்ற வேலைகளுக்காக அந்த இடத்திலே மண்ணுகள் அகற்றப்படும் பொழுது இயந்திரங்களின் கடுமையான அதிர்வின் காரணமாக நிலங்கள் அது மெதுவாகி விடுகின்றது. அதற்கு பின்னால் சாதாரண ஒரு மழைக்கு கூட இடிந்து விழும் நிலைமை ஏற்படுகின்றது. எனவே நாம் இதுகளிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒன்று. மிக கடைசியாக சகோதரர்களே, இன்றைய நாட்களிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்களினால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சில ஊர்கள் கிட்டத்தட்ட மூழ்கி போயிருக்கும் நிலைமையை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலாவது
முதலாவது நாங்கள் துவா கேட்க வேண்டும். பொதுவாகவே எல்லோருக்கும் நாங்கள் கேட்கலாம், இது போன்ற ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும்படி, அனர்த்தத்துக்கு உள்ளான பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த இரக்கமும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் துவா கேட்க வேண்டும். அத்துடன் நாங்கள் அவர்களுக்கான உதவிகளை முடியுமான அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். கையிலே பணம் இருந்த பணக்காரர்கள் கூட இன்று பாடசாலைகளிலும் இன்னும் பொது இடங்களிலும் போய் ஒதுங்கி இருக்கின்றார்கள். பணம் இருக்கின்றது, கடை கிடையாது வாங்குவதற்கு, ஊரே மூழ்கி இருக்கும் நிலைமை போன்று சில பிரதேசங்களில் இருக்கின்றன. நாங்கள் அதை உணர்ந்து முடியுமான அளவுக்கு அதற்கு நிவாரணங்களை திரட்டி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த பள்ளியில் கூட இன்றிலிருந்து அதற்கான நிவாரணங்களை, அந்த உதவிக்கான அந்த பணத்தொகைகளையும் நிவாரணங்களையும் சேகரிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் முடியுமான பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். அதிலே கவனம் எடுப்பது ஒரு முக்கியமான சமூக பொறுப்பு என்பதை நாங்கள் உணர வேண்டும். வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இன்றைய நாட்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீரற்ற காலநிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அருள் புரிவாயாக. அதில் காயப்பட்டவர்களுக்கும் சுகத்தை கொடுப்பாயாக. அது இது போன்ற சிக்கல்கள், ஆபத்துகள் எமக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படாமல் எம்மை நீ பாதுகாத்து விடுவாயாக. முஸ்லிமான மூமினான ஆண் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எம்மை நீ ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.